இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தையும் எடுத்துப்போமே. தெரிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள், தமிழை கற்ற அறிஞர்கள் சொல்லுவது என்னவென்றால், இவர் சமணத்தை சார்ந்தவர் இளங்கோவடிகள். சரி, அவர் எவ்வளோ அன்பயாஸ்டாக எழுதியிருக்காருங்கிறதுக்கு ஒரு லட்சணம் பாருங்க. 2 சொல்கிறேன். கோவலன் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு அந்தணர் மலைநாட்டை சார்ந்த மாங்காடுங்கிற பிரதேசத்தை சார்ந்தவர் திருப்பதியை சேர்ச்சுட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ இவன் கேட்பான், கவுந்தியடிகளும் அங்கே வருவார். அப்போது கேட்பார், எங்கே போயிட்டு வந்தேன்னு. திரண்டருவிபாய் வேங்கடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், அங்கே சங்கு சக்கரம் தரித்த பகவான் இருக்காருன்னு அந்த இடத்துல பாடலில் வருது. இப்போது கவுந்தியடிகள் இளங்கோவடிகள் அவ்வளோ ஸ்ட்ராங் ஜெயினராக இருந்தால் ஃபுல்லாக ஜெயின் கான்செப்டே சொல்லியிருக்கலாமே. அவர் பின்பற்றியது ஜெயினத்தை. ஆனால் ஒரு கான்செப்ட், ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அன்பயாஸ்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தார். ஒன்றும் சில சின்னங்கள் ரொம்ப ஒசத்தியாக இல்லை. கண்ணகி பார்க்கும்போது ஏதோ ஒன்று கலாபம் நடந்திருக்கோன்னு தோன்றுறது. அப்போ அந்த ஆய்ச்சியர் சேரியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாம் கண்ணனை வழிபட்டால் சரியாக இருக்கும், இந்த துர்நிமித்தங்கள் எல்லாம் போய்விடும் கண்ணகின்னு சொன்ன உடனே, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல்வண்ணன் பண்டொரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் மந்தரமலையை மத்தா வச்சுண்டு வாசுகிங்கிற பாம்பை நாணா வச்சுண்டு கடல்வண்ணன் கடைந்த பொழுது அப்படின்னு கூர்மாவதார பிரஸ்தாவம் அந்த சிலப்பதிகாரத்தில் வருது. அடுத்தது, மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண் போந்து. இதுக்கு நிந்தாஸ்துதின்னு பேரு. பாண்டியஜி என்ன அழகு பாருங்கோ இளங்கோவடிகள். வாமனர்கிட்ட பலி நிந்தாஸ்துதி, அதாவது ஸ்துதி தான் பண்றோம், இது கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா பண்றது. பலி சக்கரவர்த்தி பெருமாள் கிட்ட கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? 3 அடி நிலம், அதை நீயே அளந்து எடுத்துக்கோ. எவ்வளோ பெரிய மனுஷத்தனம் இல்லையா? யூ மெஷர் இட் யுவர் செல்ஃப். அப்போ அவர் 3 அடியை தானே அளந்துருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார்? உலகத்தை எல்லாம் அளந்து 3வது அடிக்கு எங்கேன்னு கேட்டுவிட்டார். அப்போ இளங்கோவடிகள் சொல்றார், உன்னை நம்பி வந்தவர்கிட்ட நீ இப்படி பண்ணலாமா? மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா, முறை செய்யவில்லை, அதற்கு பிராயஷ்சித்தம் நீ என்ன பண்ண? தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண் போந்து, அந்த பாவம் தீர்றதுக்காக தம்பியோட காட்டுக்கு போனியே. ஒரே வரியில வாமனாவதாரத்தையும் சொல்லிட்டார், ராமாவதாரத்தையும் சொல்லிட்டார். அப்புறம் பெய்முலை நஞ்சுண்டுன்னு அந்த பூத்தனாவதத்தை சொல்லி முடிச்சோன்னு, நாராயணாவென்றால் நாவென்ன நாவே, நாராயணான்னு ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா அந்த நாக்கு இருந்து பயனான்னு கேட்குறார். ஏன்னா இப்போ கண்ணகிக்கு எங்கே சிலை வைக்கலாம், அங்கே வைக்கலாமா, இவ்வளோ சர்ச்சை வருது. அந்த கண்ணகியை சொல்ல வந்த சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்லுவது நாராயணான்னு சொல்லலைன்னா அந்த நாக்கு இருக்கவே கூடாதுங்கிறார். அந்த அளவுக்கு பிரயோகம் இருக்குது. இப்போ இதில் ஒரு சூக்ஷ்மம் பாருங்க. நாராயணன் ஒரு பதப்பிரயோகம் இருக்கா, இது தமிழ் அகராதியிலேன்னு வந்த வார்த்தை கிடையாது. நார பிளஸ் அயன நாராயண பூர்வ பதார்த்த சஞ்ஞாயாம் அகஹான்னு ஒரு ரூல் இருக்கு. அதனால இது வடமொழி சொல் தான். நாராயணங்கிற அந்த சான்ஸ்கிரிட் நேம் வாஸ் சோ பாப்புலர். ஒரு ஜெயினர் தமிழ் மொழியை கொண்டாடக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்தில் அதை சொல்றார். அதனால சிலப்பதிகார காலத்தில் அல்லது அது முன்கோ பின்னோ ஜெயினம் இருந்தது சத்தியம்தான். ஆனால் அப்போது இருந்தவர்கள் கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அது எந்த மதத்து கருத்தாக இருந்தாலும் என்னன்னு சொல்லுவார்கள். அதனால the concept of all these avatars is not new to the land of Tamil. தமிழர்களுக்கு இந்த அவதாரம் எடுத்ததெல்லாம் பிற்காலத்துல வந்தது. மாலியம், சிவனியம், என்னதோ ஆரியம், திணிப்பு, அதெல்லாம் ஒரு திணிப்பும் இல்லை. கவுந்தியடிகள் சொல்லியிருக்கார். இப்போ ஒரு ஹிந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார். ஒரு சமணத்தை சார்ந்தவர் சொல்லணும்னு அவருக்கு ஒரு கம்பல்ஷனே இல்லை. இவ்வளவு தெளிவா அவதாரங்களை சொல்லிட்டு நாராயண பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார். அதனால சிலப்பதிகார காலத்திலோ முன்னோ பின்னோ ஜெயினம் தலையோங்கி இருந்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரியே எவ்ரி ரிலிஜன் ஹேஸ் இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ ஜெயினம் நமக்கு குறைஞ்சா மாதிரி இருக்கு. ஏன் ஒரு 100 வருஷம் கழிச்சு வளரலாமே? தெரியாது.